அது ஒரு சிறிய ஊர். அங்கு யோசிப்பு என்ற மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஒழுக்கமானவன். வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதிகளையும் கடைபிடிப்பவன். அவன் ஒரு நீதிமான். மக்கள் அனைவரும் அவனை பாராட்டுவார்கள் என்றால் பாருங்களே. அதே ஊரில் சாமுவேல் என்ற இன்னொரு மனிதனும் வாழ்ந்து வந்தான். அவன் வாழ்க்கையில் தவறுகள் மட்டும்தான் உண்டு. தன் பாவ உணர்வால் சோர்ந்து போயும் மனம் உடைந்த நிலையிலும் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் இயேசு அந்த ஊருக்கு வந்தார். அங்கு வந்த இயேசு மக்கள் சாமுவேலை புறக்கணித்து நின்றதை கண்டார். இயேசு அவனிடம் நெருங்கினார். நெருங்கின அந்த தருணம் சாமுவேல் கண்ணீருடன் சொன்னான், கர்த்தாவே, என் ஆவி நோயுற்று இருக்கிறது, என்னை காப்பாற்றும். அப்போது இயேசு சொன்னார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். அந்த நாளில் சாமுவேல் மாறினான். பரிபூர்ணமானவன் என்பதற்காக அல்ல, தாழ்மையுடன் தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டதற்காக. ஏனென்றால் தாழ்மையில்தான் கிருபை ஆரம்பமாகிறது.